கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதா லட்சுமி போட்டியிடுவதற்கு மைக் சின்னம் கேட்டுள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் குருசாமி. விவரங்களை பதிவு பண்ணலாம். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் வேட்பாளர் சீதா லட்சுமி இன்றைய தினம் வேட்புமனு தாக்கல் செய்கிறார். இதற்காக ஈரோடு சூரம்பட்டி 4 ரோடு பகுதியிலிருந்து அவர் தற்பொழுது ஊர்வலமாக வந்து தற்போது வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்காக கோவை ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார். சூரம்பட்டி 4 ரோடு பகுதியிலிருந்து ஊர்வலமாக செல்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் தனி நபராக அவர் ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்திற்கு வந்து தற்போது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். குறிப்பாக அவருக்கு எந்த கட்சி சின்னம் கேட்பது என்ற ஒரு குழப்பம் நிலவி வந்த நிலையில் தற்பொழுது தனக்கு மைக் சின்னம் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து தற்பொழுது அந்த வேட்புமனுவில் அதை குறிப்பிட்டிருக்கிறார். இன்றைய தினம் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் இந்த தனது வேட்புமனுவில் இதை தெரிவித்திருக்கிறார். இன்று காலை வரை எந்த சின்னமும் கேட்கப் போவதில்லை என்று தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது மைக் சின்னம் கேட்டு ஏற்கனவே கடந்த தேர்தலில் பயன்படுத்திய அதே மைக் சின்னத்தை இந்த தேர்தலிலும் தங்களுக்கு வழங்க வேண்டும் என்று அந்த வேட்புமனுவில் தெரிவித்திருக்கிறார். நாம் தமிழர் கட்சியினுடைய மாற்று வேட்பாளராக மேனகா நவநீதன் என்பவரும் இன்றைய தினம் வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை நாம் தமிழர் கட்சி மற்றும் திமுக ஆகிய 2 கட்சிகளிடையே நேரடி போட்டி நிலவி வரக்கூடிய நிலையில் தற்பொழுது நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதா லட்சுமி தேர்தல் அதிகாரி மணிச்சிதம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். பிற்பகல் 12 மணிக்கு மேலாக திமுக வேட்பாளர் சந்திரகுமார் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கிறார். அமைச்சர் முத்துசாமி முன்னிலையில் இந்த வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்கு அவர் திட்டமிட்டிருக்கிறார்கள். பிற்பகல் 12 மணிக்கு பின்பாக அவர்களும் வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். முக்கிய கட்சிகள் 2 கட்சிகளும் இன்றைய தினம் வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கிறது. இன்றுடன் வேட்புமனு நிறைவடைய இருக்கக்கூடிய நிலையில் இதுவரை மொத்தம் 10 சுயேட்சைகள் வரை இதுவரை வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இன்றைய தினம் இறுதி நாள் என்பதன் காரணமாக ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்தில் ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். வேட்புமனு தாக்கல் செய்பவர் மற்றும் அவருடன் 4 பேர் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மற்ற நபர்கள் யாரும் உள்ளே அனுமதிக்கப்படாமல் பாதுகாப்பை பலப்படுத்தி இருக்கிறார்கள். தற்பொழுது சீதா லட்சுமி வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிலையில் பிற்பகலுக்கு பின்னர் சந்திரகுமாரும் வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கிறார். மோனிதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குருசாமி. பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் 2000 வழங்க உத்தரவிட சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதன். விவரங்களை பதிவு பண்ணலாம். பொங்கல் பண்டிகைக்காக தமிழக அரசு பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்கியது. இந்த பரிசு தொகுப்புடன் 2000 ரூபாய் ரொக்க பணம் வழங்க வேண்டும் என்று ஏற்கனவே பாஜக கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் மோகன்தாஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொங்கல் பண்டிகைக்கு முன்னதாகவே ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். ஆனால் இந்த வழக்கு விசாரணைக்கு பட்டியலிடாமலே இருந்தது. இன்றைய தினம் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என்று நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் மற்றும் லட்சுமி நாராயண் அமர்வில் மோகன்தாஸ் தரப்பு முறையீடு செய்யப்பட்டது. அதாவது ஏற்கனவே இது போன்ற தமிழகத்தில் இயற்கை பேரிடர் புயல் போன்ற இயற்கை பேரிடர் நடைபெற்ற பின்னர் வரும் பொங்கல் பண்டிகைக்கு திமுக மற்றும் அதிமுக அரசுகள் இது போன்ற ஊக்கத்தொகை வழங்குவது வழக்கமாக கொண்டது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி மதன்.